أعوذ بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم إن الحمد لله نحمده ونستعينه ونستغفره ونؤمن به ونتوكل عليه ونعوذ بالله من شرور أنفسنا ومن سيئات أعمالنا من يهده الله فلا مضل له ومن يضلله فلا هادي له وأشهد أن لا إله إلا الله وأشهد أن محمدا عبده ورسوله اللهم صل على محمد وعلى آل محمد كما صليت على إبراهيم وعلى آل إبراهيم إنك حميد مجيد اللهم بارك على محمد وعلى آل محمد كما باركت على إبراهيم وعلى آل إبراهيم إنك حميد مجيد أعوذ بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم يا أيها الذين آمنوا اتقوا الله حق تقاته ولا تموتن إلا وأنتم مسلمون وقال تعالى يا أيها الناس اتقوا ربكم الذي خلقكم من نفس واحدة وخلق منها زوجها وبث منهما رجالا كثيرا ونساء واتقوا الله الذي تساءلون به والأرحام إن الله كان عليكم رقيبا وقال تعالى يا أيها الذين آمنوا اتقوا الله وقولوا قولا سديدا يصلح لكم أعمالكم ويغفر لكم ذنوبكم ومن يطع الله ورسوله فقد فاز فوزا عظيما إن أحسن الحديث كتاب الله خير الهدي هدي محمد صلى الله عليه وسلم وشر الأمور محدثاتها كل محدثة بدعة وكل بدعة ضلالة وكل ضلالة في النار ربي اشرح لي صدري ويسر لي أمري واحلل عقدة من لساني يفقهوا قولي. புகழனைத்தும் வல்ல நாயன் அல்லாஹ் ஒருவனுக்கே சாந்தியும் சமாதானமும் நம் பெருமானார் முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மீதும் அவர்களது குடும்பத்தார்கள் மீதும் அவர்களது உற்ற தோழர்களான சஹாபாக்கள் மீதும் தாபஈன்கள் தபஉ தாபஈன்கள் இன்னும் இந்த மார்க்கத்திற்காக தியாகங்கள் பல புரிந்த மார்க்க மூத்த அறிஞர்கள் அனைவர் மீதும் குறிப்பாக நம் அனைவர் மீதும் இறைவனின் சாந்தியும் சமாதானமும் என்றென்றும் நின்றலங்க பிரார்த்தித்தவனாக இந்த உரையை ஆரம்பம் செய்கின்றேன். அன்பார்ந்த அல்லாஹுவின் நல்லடியார்களே, இஸ்லாமிய சகோதர சகோதரிகளே, இன்றைய உலகத்திலே சின்ன சின்ன விஷயத்துக்கெல்லாம் ஒரே கவலை, டென்ஷன், ஆங்ஸைட்டி, டிப்ரெஷன், ப்ரெஷர், இப்படி ஏகப்பட்ட விதமான குளறுபடிகளில், கவலைகளில், துக்கங்களில், துயரங்களில் மனிதன் மூழ்கி போய் இருக்கிறான். சின்ன கஷ்டம்னாலும் கூட தாங்க முடியலை. யாரை பார்த்தாலும் ஏதாவது ஒரு கவலையோடு இருக்கிற மாதிரி தான் இருக்குது. பெரும் பெரும் பிரச்சனையாக இருந்தால் கூட பரவாயில்ல, சின்ன சின்ன பிரச்சனைக்கு கூட இப்படி தான் இருக்குது. கோவிட்-19 காலத்தில் நான் பார்த்துருக்குறேன். ஒரு தும்மல் வந்துச்சுன்னா போதும், அவ்வளவுதான், எனக்கு கோவிட்-19 வைரஸ் வந்துருச்சு என்று சொன்னவர்கள் ஏகப்பட்ட பேர். ஒரு லேசாக தலைவலிச்சா போதும், ஒரு இருமல் வந்தால் போதும், அவ்வளோதான், எனக்கு ஆக்சிஜன் டிமாண்ட் ஆயிடுச்சின்னு சொன்னவங்க நிறைய பேர். அது மாத்திரம் இல்லை, எனக்கு தெரிஞ்ச ஒரு ப்ரொஃபஸர், அவர் அவருடைய மனைவிக்கு, ரிட்டையர் ஆன ஒரு ப்ரொஃபஸர், அவருடைய மனைவிக்கு கோவிட்-19 இருக்குதுன்னு சொல்லிட்டு பாசிட்டிவ்னு சொல்லி ரிசல்ட் வந்துச்சு. அந்த நேரத்தில் அவர் சொன்ன வார்த்தை என்ன தெரியுமா? எனக்கும் இந்த கோவிட்-19 வைரஸ் தொத்திக்கிறோம், நானும் செத்து போவேன்னு சொல்லி சொன்னார். நானும் மவுத்தாயிருவேன். அந்தளவுக்கு அவருக்கு அவ்வளோ துயரம், அந்தளவுக்கு அவருக்கு நான் மவுத்தாயிருவோம் அப்படிங்கிற பயம். ஆனால் அல்லாஹ்வுடைய நியதி எப்படி இருந்தது தெரியுமா? அவங்க மனைவி பிழைச்சிக்கிட்டாங்க. அவர் எனக்கும் வரும்னு சொன்னார்ல, வந்துச்சு, மௌத்தாவும் போயிட்டார். ஆக அன்பார்ந்த சகோதரர்களே, இந்த மாதிரி நம்முடைய மைண்ட் செட்
அந்த காலத்துலையும் இருந்துச்சு, இப்பயும் இருக்குது, எப்பயும் இருக்கும். அன்பார்ந்த சகோதரர்களே, இந்த உலகம் இருக்கக்கூடிய காலம் வரை மனிதன் இப்படிப்பட்ட மனநிலையில், இப்படிப்பட்ட கவலைகளில், இப்படிப்பட்ட பிரச்சனைகளில் தான் மனிதன் தன்னுடைய வாழ்க்கையை ஓட்டிக்கிட்டு இருக்கிறான். அல்லாஹ் இந்த மனிதர்களை பார்த்து என்ன சொல்கிறான் தெரியுமா? எப்படி சொல்கிறான் தெரியுமா? வலா தஹினு வலா தஹ்சனு வ அன்துமுல் அலவுன் இன் குன்தும் முஃமினீன். அல்லாஹ் குர்ஆனில் சொல்கிறான். ஆறுதலான வார்த்தை, ரொம்ப அழகான வார்த்தை, சிறந்த வார்த்தை. அல்லாஹ் சொல்கிறான், நீங்கள் துயரப்பட வேண்டாம், நீங்கள் கவலைப்பட வேண்டாம், நீங்கள் துக்கப்படவும் வேண்டாம். சும்மா ஓயாமல் போட்டு உங்களை என்ன செஞ்சுக்கிட்டு இருக்காதீங்க, ஐயோ ஐயோ என்றெல்லாம் என்ன செய்யாதீங்க, துக்கப்படாதீங்க. நீங்கள் நிச்சயமாக உண்மையான மீன்களாக இருந்தால், அந்த மீன்களாக இருந்தால் நீங்கள் தான் உயர்ந்தவர்கள். அலவுன் என்கிற வார்த்தை அல்லாஹ் சொல்கிறான். நீங்கள் தான் உயர்ந்தவங்க. யார் உயர்ந்தவர்கள்? உண்மையான மீன்களாக, சரியான ஈமானை கொண்டவர்களாக இருந்தால் உங்களுக்கு எந்த துக்கமும் கிடையாது, எந்த கவலையும் கிடையாது, எந்த துயரமும் கிடையாது. நீங்கள் உயர்ந்தவர்கள் என்பதாக அல்லாஹு தாலா குர்ஆனில் சொல்கிறான். அல்லாஹ் பூமி, இந்த வானம் இவற்றையெல்லாம் படைப்பதற்கு முன்னாடியே அல்லாஹ் களத்தை படைத்தான், பேனா எழுதுகோலை படைத்தான். படைத்துட்டு அல்லாஹ் எல்லாத்தையும் எழுதினான். தான் என்ன நாடினானோ, தான் என்ன நினைத்திருந்தானோ அவற்றையெல்லாம் எழுதுன்னு அந்த பேனாவுக்கு கட்டளையிட்டான், ஆர்டர் போட்டான். அந்த பேனா எழுதுனது. எழுதிய பிறகு அந்த பேனாவுடைய மை தீந்து போச்சு. எதையெல்லாம் எழுதுச்சோ எழுதி முடித்த பிறகு அல்லாஹ் எதையெல்லாம் எழுதச் சொன்னானோ, எதையெல்லாம் அவன் நாடி இருந்ததை எழுதச் சொன்னானோ அவற்றையெல்லாம் எழுதிய பிறகு பேனாவுடைய மை தீந்துருச்சு. அந்த பேனாவை உயர்த்தி விட்டான். அதுதான் நமக்கு இந்த உலகத்தில் அல்லாஹ் எதை நாடி எழுதி வைத்திருக்கிறானோ அந்த விதி. அன்பார்ந்த சகோதரர்களே, ஆக இதை தவிர அல்லாஹ் எதை எழுதி வைத்து விட்டானோ அதை தவிர வேறு எதுவுமே நமக்கு நடக்காது, நடக்கவும் முடியாது. இந்த உலகமே சேர்ந்து ஒரு காரியத்தை செய்யணும்னு சொல்லி நினச்சா கூட அல்லாஹ் அதை தடுத்துட்டான்னா நடக்கவே நடக்காது. இந்த உலகம்லாம் சேர்ந்து ஒரு காரியத்தை தடுக்கணும்னு நினைக்கிறாங்க, நாம் இதை செய்யக்கூடாதுன்னு நினைக்கிறாங்க. ஆனால் அல்லாஹ் நாடினால் அது நடந்தே தீரும். அல்லாஹ் குர்ஆனில் சொல்கிறான், அலா இன்ன அவுலியா அல்லாஹி லா ஹவுஃபுன் அலைஹிம் வலாஹும் யஹ்ஸனூன். அல்லாஹ் குர்ஆனில் சொல்கிறான், ஓ மீன்களே, அல்லாஹ் கூப்பிட்டு சொல்கிறான், அலா அப்படிங்கிறான், அறிந்துக்கோங்க, தெரிஞ்சுக்கோங்க அப்படின்னு சொல்லிட்டு அல்லாஹ் சொல்கிறான், நிச்சயமாக அல்லாஹ்வின் நேசர்களுக்கு எவ்வித அச்சமும் இல்லை, அவர்கள் துக்கப்படவும் மாட்டார்கள். அப்போ அல்லாஹுடைய நேசர்களுக்கு அந்த வழின்னு சொல்லக்கூடிய அல்லாஹுடைய நேசர்கள் இருக்காங்க இல்லையா? நம்ம உடனே நினச்சிருவோம், வழின்னு சொன்னால் ஓ இந்த இதெல்லாம் வச்சுருக்காங்களே, என்ன செஞ்சுருக்காங்க, தர்காலாம் வச்சுருக்கிறாங்க, அவங்க தான் நேசர்கள் என்றெல்லாம் நமக்கு அந்த டெஃபினிஷனை கொடுத்து வச்சுருக்கிறோம். அப்படி கிடையாது. அல்லாஹ் எதை கட்டளையிட்டு எப்படி நடக்க வேண்டும் என்று ஏவிருக்கிறானோ அதை ஏற்று நடக்கக்கூடிய மக்கள் அத்தனை பேருமே யாருன்னு சொன்னால் வலியுல்லா, அல்லாஹுனுடைய வலியாக இருக்கிறாங்க, அல்லாஹுடைய நேசராக இருக்கிறாங்க. ஆக இப்படிப்பட்ட இந்த நேசர்களுக்கு துக்கம் இருக்காது, முஃமின்களுக்கு துக்கம் கிடையாது. அல்லாஹுடைய அந்த நேசர்கள் யாரை அல்லாஹ் நேசம் வைக்கிறான்? இப்படிப்பட்ட அந்த முஃமின்களை அல்லாஹின் மீது அந்த ஈமான் கொள்ளுதல் என்கிற அந்த விஷயத்தை பலமுறை இங்கே நம்ம பேசியிருப்போம், ஷேக் கூட இங்கே பேசியிருப்பாங்க. அந்த ஈமான் கொள்ளுதல் என்கிற அந்த வார்த்தைக்கு இப்னு தைமியா ரஹிமஹுல்லா அவங்க சொல்லக்கூடிய அந்த கவுல் தான், அந்த வார்த்தை தான் ரொம்ப முக்கியம். அல்லாஹுவும், அதாவது ஈமான் கொள்ளுதல் என்றால் என்ன? சும்மா முஃமின் சொல்கிறோம். ஈமானுடைய அர்கானுகள், அதனுடைய தூண்கள், அதனுடைய ஃபர்லுகள், அதனுடைய முக்கியமான அந்த தூண்கள் 4 பில்லர்ஸ் ஆஃப் ஈமான் 6 என்கிற அந்த விஷயத்தை, ஆமன்து பில்லாஹி வ மலாயிகத்திஹி வ குத்துபிஹி வ ருசுலிஹி வல் யௌமில் ஆஹிரி வல் கத்ரி ஹைரிஹி வ ஷர்ரிஹி மினல்லாஹி தஆலா. இந்த 6 விஷயங்களின் மீது அசைக்க முடியாத நம்பிக்கை கொண்டிருக்கணும். அவனுக்கு பேர் தான் முஃமின். அசைக்க முடியாத நம்பிக்கைனா எப்படி? அதை இப்னு தைமியா ரஹிமஹுல்லா அவங்க அழகாக விளக்குறாங்க. அல்லாஹுவும் அல்லாஹுடைய தூதரும் எதை எப்படி நம்பிக்கை கொள்ள வேண்டும் என்று பணித்திருக்கிறார்களோ அதை அப்படியே, ஏன் எதற்கு என்றெல்லாம் கேட்காமல், இது என் லாஜிக்கு செட் ஆகலை, இது என் அறிவுக்கு சரியாக புலப்படலை, அறிவியலுக்கு தகுந்த மாதிரி இல்லை என்றெல்லாம் எந்த விதமான ஷக்,
எந்த விதமான சந்தேகமும் இல்லாமல் அப்படியே நம்பிக்கை கொள்ளுவதற்கு பேர் தான் ஈமான் கொள்ளுதல் என்பதாக சொல்லியிருக்கிறாங்க. ஆக இப்படிப்பட்ட அந்த ஈமான் கொண்ட அந்த மக்களுக்கு அல்லாஹ்விடத்தில் எந்த பயமும் கிடையாது, எந்த துக்கமும் கிடையாது, எந்த துயரமும் கிடையாது. அல்லாஹு தாலா இன்னும் அல்லாஹ் சொல்கிறான், அல்லாஹ் சொல்லக்கூடிய வார்த்தை அல்லதீன ஆமனு வகானு எத்தகூன், அவர்கள் ஈமான் கொண்டு பயபக்தியுடன் நடந்து கொள்வார்கள். அல்லாஹ் அப்படி சொல்கிறான். அல்லாஹ் இன்னும் கூட சொல்கிறான், அம்மை யுஜீபுல் முல் தர்ர இதா தஆ வயக்ஷிஃபு ஸூஅ வயஜ்அலுக்கும் குலஃபா அல் அர்ல ஐலாஹு மஅல்லாஹ் கலீலம் மா ததக்கரூன் என்பதாக அல்லாஹு தஆலா குர்ஆனில் சொல்கிறான். என்ன சொல்கிறான் தெரியுமா? கஷ்டத்திற்கு உள்ளானவன், துன்பத்திற்கு உள்ளானவன் அவனை அழைத்தால் அவனுக்கு பதில் கொடுத்து அவன் துன்பத்தை நீக்குபவனும் உங்களை இந்த பூமியில் பின்தோன்றல்களாக ஆக்கியவனும் யார்? அல்லாஹ் கொஸ்டினாக கேட்குறான். யாருங்க? இந்த கஷ்டத்தில் இருந்து அவனிடத்தில் யாரெல்லாம் எனக்கு இந்த கஷ்டம் வந்துருச்சு எனக்கு போக்கிவிடு என்று அவனையே சார்ந்து அவனிடத்திலேயே முழுக்க முழுக்க நம்பிக்கை வைத்து அந்த கேட்கக்கூடிய அழைக்கக்கூடிய அந்த அழைப்பானுடைய அவனை அந்த கேட்கக்கூடிய அந்த துவாவுக்கு பதில் கொடுத்து அவனுடைய துன்பத்தையெல்லாம் நீக்கக்கூடியவன் யார் என்று அல்லாஹ் கேட்டு சொல்கிறான். அல்லாஹவை விடையா வேற யாராவது நாயன் அவன் கூட இருக்கிறான் அப்படின்னு கேட்குறான். அல்லாஹ் சொல்கிறான், இதையெல்லாம் அறிந்தவர்கள் மிக குறைவானவர்கள் என்பதாக இந்த ஆயத்தில் அல்லாஹ் சொல்கிறான். ஆக அன்பார்ந்த சோதர்களே, முதல்ல என்ன செய்யணும்? அல்லாஹின் மீது ஆழமான நம்பிக்கை வைக்கணும். விதியின் மீது நம்பிக்கை வைத்திருக்கக்கூடியவர்களுக்கு என்ன வராது? அந்த ஈமானுடைய இந்த தூண்கள் சரியாக இருக்கும் காலகட்டத்தில் இன்ஷா அல்லாஹ் உங்களுக்கு கவலை இருக்காது. இல்லைன்னா அவ்வளோதான், கொஞ்சம் கவலை வந்துட்டால் போதும், கொஞ்சம் துக்கம் வந்துட்டால் போதும், உடனே உயிரை மாச்சிடணும். புருஷன் பொண்டாட்டிக்குள்ளே ரெண்டு வார்த்தைகளில் சண்டை வந்துட்டால் போதும். நான் நிறைய கவுன்சிலிங் பார்த்துருக்குறேன். ஃபேமிலியில் ஒரு சின்ன பிரச்சனை வரும், ஹஸ்பண்ட் ஒய்ஃபுக்கு பிரச்சனை வராமல் எந்த ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃப் இருக்கிறாங்க? ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃபுக்கு எவ்வளோ தக்குவாதாரியாக இருக்கக்கூடிய மனிதராகவும் அப்படி தான் இருக்கிறாங்க, சாதாரணமாக இருக்கக்கூடிய மனிதர்களும் அப்படி தான் இருக்கிறாங்க. ஒரு கஷ்டம், ஒரு துன்பம், ஒரு வார்த்தை முன்ன பின்ன வந்துருச்சுன்னா போதும், உடனே தலாக், உடனே குலா. ஐயோ, உன்னோட இந்த இவளோட நான் வாழவே முடியாது, இந்த ஆளோடு என்னால் இருக்கவே முடியாது என்கிற அந்த லெவலுக்கு போகிற உச்சத்துக்கு, இதுதான் கடைசி என்கிற ரீதியில் போகக்கூடியவர்கள் தான் 195% இருக்காங்க. நான் என்ன சொல்லலை, 10%, 20%லாம் சொல்லலை. ஒரு பிரச்சனைன்னு வந்துட்டால் அதுக்கு உச்சந்தான். இல்லைன்னா சூசைட். காஃபி டேன்னு சொன்ன அந்த ஆள் என்ன செஞ்சான்? எத்தனையோ பிரான்ச்சஸை அப்படியே போய்கிட்டே இருந்தான். ஒன் ஃபைன் டே என்னாச்சு? சூசைட் பண்ணி செத்து போயிட்டான். அவ்வளோதான், முடிஞ்சு போச்சு. அப்போ என்ன ஆகுதுன்னா, இந்த கவலை மனிதனை எங்கேயோ ஒரு உச்சத்துக்கு கொண்டுட்டு போகுது. ஆனால் ஒரு முஃமினுக்கு அப்படி இருக்காது. ஒரு முஃமின் சரியான ஈமான் கொண்டு இருக்கக்கூடிய அந்த மனிதனுக்கு இந்த கவலை எப்படி இருக்கும்னு சொன்னால், ஏதோ ஒரு 10ஓட 11 அத்தோட இது 1 என்கிற ரீதியில் தான் இருக்கும். இது வாழ்க்கையில் இருக்கக்கூடியது தான். இதை அல்லாஹ் தீர்ப்பான். அந்த நம்பிக்கையில் இன்ஷா அல்லாஹ் பின்னாடி நான் சொல்லிக்கிட்டே வரேன். ஆக இந்த கவலை ஒரு முஃமினுக்கு இருக்கக்கூடாது. ஆகவே அன்பார்ந்த சகோதரர்களே, இந்த கவலை வந்துச்சுன்னு சொன்னால் அல்லாஹ் மீது நல்லெண்ணம் கொள்ளணும். முதல்ல நமக்கு என்ன வரணும் தெரியுமா? அல்லாஹ் தானே இந்த கஷ்டத்தை நமக்கு உருவாக்கி இருக்கிறான், விதியில் எழுதி வைத்திருக்கிறான். ஏன்னா விதியின் மீது நம்பிக்கை வைத்திருக்கக்கூடிய அந்த அடியான் என்ன செய்வான்னு சொன்னால், அல்லாஹ் மீது நல்லெண்ணம் கொள்ளுவான். அல்லாஹ் எனக்கு விதியில் எழுதி வைத்திருக்கிறான், அவன் எழுதி வைக்காத, அவன் நாடாதது எதுவுமே நடக்கலை. அதனால் நான் என்ன நினைக்கிறேன், அல்லாஹ் எனக்கு இந்த கஷ்டத்தை தீர்ப்பான் என்கிற அவன் மீதான நல்லெண்ணம் நமக்கு இருக்கணும். அந்த நல்லெண்ணம் இல்லைன்னு வைங்களேன், அல்லாஹு அக்பர், நாம் அல்லாஹுவை திட்டக்கூடியவர்களாக மாறிடுவோம். அல்லாஹ் உனக்கு கண்ணு இல்லையா? எனக்கு தான் இந்த கஷ்டத்தை கொண்டாந்து கொடுக்கணுமா? நான் தொழுகலை, நான் நோன்பு வைக்கலை, அல்லாஹ் என்னையே இந்த பாடுபடுத்துகிற என்று அல்லாஹ்விடத்தில் சண்டை போடக்கூடியவர்களாக மாறுவோம். அல்லாஹுக்கு எதிரியாக கூட மாறிடுவோம், ஷைத்தானுக்கு ஃப்ரெண்டாகிடுவோம். ஷைத்தான் வாடா, நீ தாண்டா நல்லவன், அல்லாஹ் எனக்கு ஒரே கஷ்டத்தை தாண்டா தந்துக்கிட்டு இருக்கிறான் என்ற ரீதியில் சும்மா வெறுத்து போய் தீனை விட்டு விலகி போகக்கூடிய மக்களை கூட நான் பார்த்துருக்கேன். ஆக இந்த கவலை வந்து விட்டால் என்ன செய்யணும்னு சொன்னால், துன்பமோ துயரமோ கஷ்டமோ அல்லது ஏதாவது ஒரு சோதனையோ வந்து விட்டால் உடனே அப்படியே தோண்டு போகிறோம். ஒரு முஃமின் தோண்டு போக மாட்டான். அதனால தான் நபி ஸல்லல்லாஹு அலைஹி சொல்கிறாங்க, ஒரு முஃமினுக்கு ஏதாவது நல்லது நடந்துச்சுன்னா அவனுக்கு அல்லாஹு தஆலா லாபத்தை தந்தான்னா, அவனுக்கு சந்தோஷத்தை தந்தான்னா,
அவனுக்கு ஒரு நல்ல நிகழ்வை அவனுடைய ஃபேமிலியில் நடத்தினான்னா அவன் என்ன செய்வான், என்ன செய்ய மாட்டான். அவன் ஒரு 1,00,000 ரூபா அவனுக்கு லாபம் கிடச்சிருக்கு அப்படின்னா, இது நான் சம்பாதிச்சது, நான் கஷ்டப்பட்டு என்னுடைய முயற்சியினால் நடந்தது என்றெல்லாம் அவன் நினைக்காமல், அல்லாஹ் எனக்கு தந்தது, அல்லாஹ் எனக்கு எழுதி வைத்தது என்கிற ரீதியில் என்ன செய்வான்னா, அல்லாஹுக்கு நன்றி செலுத்தியவனாக அந்த நிகழ்வை கடந்து போயிடுவான். அதே நேரத்தில் அவனுக்கு கஷ்டம், நஷ்டம், துன்பம், துயரம் இப்படியெல்லாம் ஏற்படக்கூடிய காலகட்டத்தில் அல்லாஹ் இதையும் விதியில் எனக்கு வைத்திருக்கிறான், ஆகவே இதை நான் பொருந்திக் கொள்வேன், இதை நான் ஏற்றுக்கொள்வேன் என்று பொறுத்து அதை யா அல்லாஹ் உன்னையே நான் தவக்கல் வைத்து உன்னிடத்திலேயே நான் சார்ந்திருக்கிறேன் என்று சொல்லிவிட்டு அல்லாஹ்விடத்தில் துஆ கேட்டுட்டு அந்த இடத்த விட்டு போய்கிட்டே இருப்பான். நபி ஸல்லல்லாஹு சொல்கிறாங்க, இந்த 2 நிலையும் எனக்கு ஆச்சரியத்தை தருகிறது. ஒரு முஃமின், அதே நபி ஸல்லல்லாஹு சொல்கிறாங்க, ஏன்னா சாதாரண முஸ்லீம்லாம் சொல்ல, ஒரு முஃமினுடைய இந்த 2 நிலைகளையும் நான் பார்க்கிற போது எனக்கு ஆச்சரியத்தை ஏற்படுத்துகிறது என்பதாக நபி ஸல்லல்லாஹு சொல்கிறாங்க. அந்த அளவுக்கு ஒரு முஃமின், அது அவனுக்கு வாழ்க்கையில் கிடைக்கக்கூடிய லாபமாக இருந்தாலும் சரியே, அவனுடைய வாழ்க்கையில் கிடைக்கக்கூடிய நஷ்டமாக இருந்தாலும் சரியே, அதை சமமாக கருதக்கூடிய நிலைக்கு அவன் தன்னுடைய வாழ்க்கையை வைத்துக் கொள்வான். ஆக அன்பார்ந்த சகோதரர்களே, அல்லாஹின் மீது நல்லெண்ணம் கொள்ளணும். அடுத்தது என்னன்னு சொன்னால், அடுத்தது அல்லாஹின் மீது தவக்குல் வைக்கணும். நான் இப்போ தான் சொன்னேன், தவக்குல். அல்லாஹுவை வக்கீலாக்கிடணும். வக்கீல்னா என்ன? நன்மைக்கும் தீமைக்கும் பொறுப்பேற்று கொண்டவன், அதான் அதனுடைய அர்த்தம். ஆக அல்லாஹுவை வக்கீலாக்கி அவனையே சார்ந்து இருக்கக்கூடிய நிலைக்கு நீங்கள் போயிட்டீங்கன்னா, அல்லாஹு அக்பர், உங்களுடைய பிரச்சனையெல்லாம் சால்வ். வமை எத்தகில்லாஹ அல்லாஹு மஹ்ரஜா வமை எத்தவக்கல் அலல்லாஹி ஃபஹுவ ஹஸ்பு. அல்லாஹ் சொல்கிறான், யார் அல்லாஹு மீது தவக்கல் வைத்து அவனையே வக்கீலாக்கி அவனையே சார்ந்து இருக்கிறார்களோ அவர்களுக்கு ஃபஹுவ ஹஸ்பு. அல்லாஹ் சொல்கிறான், அவன் மட்டுமே போதும் என்பதாக அல்லாஹ் கூறுகிறான். ஆக அன்பார்ந்த சகோதரர்களே, தவக்குல் ரொம்ப வேணும். இன்றைக்கி நிறைய மக்கள்கிட்ட தவக்குலே கிடையாது. அல்லாஹின் மீதான தவக்குல் ரொம்ப கம்மியாக இருக்குது. எல்லாம் தான் செஞ்சது, தான் இது பண்ணது என்கிற அந்த லாபத்தை காணும் போதும் ஏதாவது ஒரு துன்பம் துயரம் வந்துட்டு அல்லாஹுவை திட்டக்கூடிய நிலையிலையும் அல்லாஹுவை சார்ந்து இருக்கக்கூடிய நிலையிலிருந்து பிறந்து வாழக்கூடிய அந்த நிலை தான் இன்றைக்கி நிறைய முஸ்லீம்கள் மத்தியில் இருக்குது. ஆக அன்பார்ந்த சகோதரர்களே, இந்த தவக்குல் என்பதே ஈமானுடைய அல்லாஹின் மீதான நம்பிக்கையினுடைய ஒரு அம்சமாக இருக்குது. ஆக தவக்குல் வைக்கணும். அடுத்து தக்வா, அல்லாஹுவை பயப்படணும். யாருக்கு கவலை இருக்காது தெரியுமா? தக்வா உடையவனுக்கு கவலை இருக்காது. யாருக்கு பயபக்தி, எந்த அல்லாஹ் வணக்கத்திற்கு தகுதியும் உரிமையும் படைத்தவனாக இருக்கிறானோ அவனை பயந்து பயந்து தன்னுடைய வாழ்க்கையினுடைய ஒவ்வொரு ஸ்டெப்பையும் எடுத்து எடுத்து வைக்கிற போது அல்லாஹ் என்ன பார்த்துக்கிட்டு இருக்கிறான், அவனுடைய கண்காணிப்பிலிருந்து நான் தப்பிக்க முடியாது, நான் மாட்டிக்கொள்வேன், அல்லாஹ் என்னை பிடித்து விட்டால் நான் என்ன ஆவது, நான் இந்த நிலையிலேயே மௌத்தானா நாளைக்கு அல்லாஹ்விடத்தில் சந்திக்கிற அந்த நிலையில் நான் எப்படி ஆவேன் என்கிற அந்த பய உணர்வு. ஆக அந்த தக்வா எப்போ இருக்கும்? வம எத்தகில்லாஹ யஜ்அல் மஹ்ரஜா. நான் இப்போ சொன்னேன். நான் அப்படின்னா என்ன அர்த்தம்? யார் அல்லாஹுவை தன்னுடைய வாழ்க்கையினுடைய ஒவ்வொரு ஸ்டெப்லையும் அஞ்சி அஞ்சி பயந்து பயந்து பயபக்தி கொண்டு வாழக்கூடியவர்களாக இருக்கிறார்களோ அவர்களுடைய கஷ்ட நஷ்டங்களை எல்லாம் போக்குவதை அல்லாஹ் தன் மீது அஜலாக்கி கொண்டான். என்னுடைய வார்த்தை கிடையாது. உங்களுக்கு எனக்கும் படைத்து பரிபாலித்து ரட்சித்து பாதுகாத்து வரக்கூடிய அல்லாஹுடைய வார்த்தை. என்ன சொல்கிறான்? யார் இந்த மாதிரி பயந்து பயந்து வாழக்கூடியவர்களாக இருப்பார்களோ அவருடைய கஷ்ட நஷ்டங்களை எல்லாம் போக்குவதை அல்லாஹ் தன் மீது அஜராக்கி கொண்டான், கடமையாக்கி கொண்டான் என்று சொன்னால் அந்த நம்பிக்கை இருக்கணும். ஆனால் அந்த நம்பிக்கை இல்லாமல் சாதாரண ஒரு வார்த்தையாக அதை நம்பினா சரியாக இருக்காது. உண்மையிலேயே அதை என்ன செய்யணும்? அல்லாஹ் கண்டிப்பாக போக்குவான், என்னுடைய கஷ்டத்தை போக்குவான். நான் ஒரு சகோதரியை நான் கவுன்சிலிங் பண்ணேன். அல்லாஹு அக்பர், நான் பார்த்த சகோதரிகள்லையே அந்த மாதிரி ஒரு சகோதரி நான் பார்க்கல. அவங்க அவ்வளவு அவங்களோட ஹஸ்பண்ட் ரொம்ப டார்ச்சர் கொடுக்குறாரு, ரொம்ப மோசமாக அடிக்கிறாரு. ஆனால் இவரோடு தான் நான் வாழ்வேன், இவ்வளவு மோசமாக இருக்கக்கூடிய இந்த மனிதரோடு தான் நான் வாழ்வேன், அல்லாஹ் எனக்கு இவரை திருத்தி இவரிடத்திலேயே மிக நல்ல மனைவியாக வாழக்கூடிய சூழ்நிலை ஏற்படுத்துவான் என்கிற ஆழமான நம்பிக்கையில் இருக்கிறேன். அல்லாஹு அக்பர். நான் ஆச்சரியப்பட்டு போனேன். நான் சொன்னேன் இல்லையா கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி, அப்படி பேசக்கூடியவங்க நிறைய பேர் இருக்கிறாங்க. ஆனால் இப்படியும் பேசிய சகோதரியை நான் சந்திச்சிருக்கிறேன். ஆக இந்த தவக்குல் ரொம்ப வேணும், அதே மாதிரி இந்த தக்வாவும் ரொம்ப வேணும். அதுக்கடுத்து என்னன்னு சொன்னால், எந்த ஒன்றையும் நாம் என்ன செய்யணும்னா பொறுத்து போகணும். அப்போ தான் கவலைகள்லாம் ரொம்ப வராது. என்ன செய்யணும்? பேஷன்ஸ் இருக்கணும்.
3 விஷயத்தை சொல்கிறாங்க நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். என்ன தெரியுமா? யார் யார் கஷ்ட நஷ்டங்களை பொறுத்துக்கிறாங்களோ, அதே நேரத்தில் அதை பொருந்தி கொள்கிறார்களோ, ரெண்டாவது விட்டு கொடுத்து வாழ்கிறார்களோ, இந்த 3 தன்மையும் சேர்ந்ததுக்கு என்ன பேர் தெரியுமா? சகிப்புத்தன்மை, டாலரன்ஸ். டாலரன்ஸ்ன்னு சொல்லி ஒரே வார்த்தையில் நம்ம சொல்லிட்டு போகிறோம். ஆனால் அது 3 பண்புகளினுடைய 3 கேரக்டருடைய ஒட்டுமொத்த தன்மை இது. ஒன்று என்ன? பேஷன்ஸ், பொறுத்து போகணும். அடுத்து என்னது? பொருந்தி போகணும். எந்த சுச்சுவேஷன் இருக்கோ அதுக்கு தகுந்த மாதிரி தன்னை ஆட்படுத்தி அதில் நடக்க கற்றுக்கொள்ளக்கூடிய அந்த தன்மை, அது பொருந்தி போதல். 3வது விட்டு கொடுத்தல். இந்த யாராவது தான் சொன்னால் போகுது போங்க, அல்லாஹ் இதற்கு எனக்கு கூலியை தருவான் என்று விட்டு கொடுத்து போதல். இந்த 3 தன்மை இருக்கக்கூடியவர்களுக்கான கூலி என்ன தெரியுமா? வெறும் ஜன்னா, வெறும் சொர்க்கம் அல்ல, ஜன்னத்துல் ஃபிர்தௌஸ். இந்த 3 தன்மையும் என்ன தன்மை? பொறுத்து போதல், பொருந்தி போதல், விட்டு கொடுத்தல் என்கிற 3 தன்மையும் யாரிடத்தில் இருக்கிறதோ அவர்களுக்கான கூலி என்ன? ஜன்னத்துல் ஃபிர்தௌஸ். ஆக அன்பார்ந்த சகோதரர்களே, நாம் இப்படி இருந்தோம்னா, பொறுத்து போனோம்னா, அல்லாஹ் நிறைய சொல்கிறான், வபஸ்ஸிரி சாபிரீன் வஸ்தஈனு பிஸ்ஸப்ரி வஸ்ஸலா இன்னல்லாஹ மஅஸ் சாபிரீன். இதெல்லாம் நம்ம நிறைய கேள்விப்பட்டிருப்போம். ஆனால் அதெல்லாம் சும்மா காதில் கேட்குறதுக்கு மட்டும்தான் நல்லாயிருக்கும். இந்த காதில் வாங்கி இந்த காதில் விட்டுட்டு போவோம். பயான் பண்ணுற ஆளுக்காகட்டும் அல்லது பயானை கேட்டுக்கிட்டு இருக்கக்கூடிய ஆளுகளாகட்டும், எல்லாருக்கும் அப்படி தான் இருக்குது. எல்லாருக்கும் என்ன இருக்குது? குர்ஆனுடைய வார்த்தைகளை கேட்டுட்டு இந்த காதில் விட்டுட்டு போகக்கூடிய சூழ்நிலை இருக்கும். பொறுமை இருக்கா? பொறுமை இருக்கா? பொறுத்து போகக்கூடிய தன்மை இருக்கா? அந்த சூழ்நிலை ஏற்று நடக்கக்கூடிய அந்த நிலைகள் இருக்கா? அல்லது விட்டு கொடுக்கக்கூடியது இருக்கா? விட்டு கொடுத்தவன் கெட்டு போக மாட்டான்லாம் நம்ம பழமொழியெல்லாம் அழகாக பேசுவோம். ஆனால் அதெல்லாம் செய்கிறது கிடையாது. இதெல்லாம் கிடையாது. அதனால் நமக்கு ஒரு கவலை வந்துடுச்சுன்னா அவ்வளோதான், அதுலேயே செத்து சுண்ணாம்பாகி போயிடுவான், அதுலேயே முடங்கி போயிடுவான், அதுலேயே அவனுடைய லைஃபே முடங்கி போயிடும். எத்தனையோ பேரை பார்த்துருக்குறேன். ஒரு சின்ன விஷயத்தை கூட தாங்க முடியாத அளவுக்கு மனம் எப்படி இருக்கும்னா ரொம்ப லேசாக போயிடும். ஆக அன்பார்ந்த சகோதரி, யாருக்கு இந்த ஈமானுடைய இந்த தன்மை, அந்த டேஸ்ட் இருக்கோ அவங்களால மட்டும்தான் இதை தாங்க முடியும். ஆக பொறுத்து போகணும், பொருந்தி போகணும், விட்டு கொடுத்து போகணும். ரெண்டாவது சலா. நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க, இந்த தொழுகையை சரியாக பேணி தொழுகணும். சும்மா தொழுகையெல்லாம் அல்லாஹ் என்ன செய்யலை, நீங்கள் தொழுங்கன்னு சொல்லலை. இக்காமுஸ் சலா, அல்லாஹ் என்ன சொல்லியிருக்கான்? இக்காமுஸ் சலா, தொழுகையை நிலைநிறுத்துங்கள். அல்லாஹ் என்ன செய்யுங்கள் என்ன சொல்ல, நீ இப்போ சாம தொழுதுட்டு போ அப்படிலாம் சொல்ல, தொழுகையை நிலைநாட்டுங்கள். அப்படின்னா என்ன அர்த்தம்? தொழுகைக்குரிய அந்த நேரங்களை தெரிஞ்சு, அந்த நேரத்தில் தொழுகைக்கு முன்னால் செய்யக்கூடிய ஒழுவை சரியாக செஞ்சு, அந்த தொழுகையினுடைய அந்த ருக்குனுகளை எல்லாம், வாஜிபாத்துகளை எல்லாம், சுன்னத்துகளை எல்லாம் எல்லாத்தையும் ஆசையாக ரொம்ப வெறியோடு அல்லாஹ் எனக்கு கூலியை கொடுப்பேன். இன்ன ஸலாத்த தன்ஹா அனில் ஃபஹ்ஷாய் வல் முன்கர். அல்லாஹ் சொல்கிறான், தொழுகையானது மானக்கேடான, வெட்கக்கேடான, அருவருக்கத்தக்க பாவமான காரியங்களிலிருந்து மனிதனை பாதுகாக்குதா? நம்மளுடைய தொழுகை நம்மளை பாதுகாத்துருக்கா? தொழுகிறோம் ஆனால் கெட்ட கெட்ட வார்த்தையாக பேசுகிறோமே. தொழுகிறோம் யார் இடத்திலும் ரொம்ப அநாகரிகமாக நடந்துக்கிறோமே. தொழுகிறோம் ஆனால் ஒரு சின்ன இதை கூட பொறுத்துக்க முடியல, உடனே சண்டை போடுறோமே. அப்போது நம்முடைய தொழுகை என்ன ஒரு தன்மையை நம்மிடத்தில் ஏற்படுத்தியிருக்கு. ஆமாம் அன்பார்ந்த சகோதரர்களே, இந்த தொழுகை அதனால தான் நபி ஸல்லல்லாஹு அலைஹி சொல்லுவாங்க, ஒருத்தர் கேட்குறாரு, அலி ரலியல்லாஹு அன்ஹு கேட்குறாங்க, யா அலியே, இந்த மாதிரி எனக்கு நைட்டில் இரவில் எனக்கு தஹஜ்ஜத்தே தொழ முடியலை, ஏன் என்ன காரணம்னு கேட்குறாங்க. அப்போது அலி ரலியல்லாஹு அன்ஹு என்ன தெரியுமா சொல்கிறாங்க? உன்னுடைய பாவங்கள் உன்னை மூழ்கடித்து கொண்டிருந்தால் நீ தஹஜ்ஜத் தொழுக முடியாது. தஹஜ்ஜத் தொழுகக்கூடிய சூழ்நிலையை அல்லாஹ் ஏற்படுத்த மாட்டான். உன்னால் எந்திரிச்சு அந்த நேரத்தில் தொழுக முடியாது. நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க. நம்ம தஹஜ்ஜத் தொழுதுகிட்டே இருக்கிறோம், இடையில ஒரு நாளோ 2 நாளோ, இது தொழக்கூடியவர்கள் சொல்கிறேன், தொழாமல் இருக்கிறவங்க அது வேறு. தொழுதுகிட்டு இருக்கக்கூடியவர்கள், நல்லா தொழுதுகிட்டு இருக்கக்கூடியவர்கள் ஒரு நாள் 2 நாள் தொழுகையில் இடையில தஹஜ்ஜத் தொழுக முடியாமல் போகுதுன்னா காரணத்தை சிந்திங்க. இதான் சொல்கிறாங்க அலி ரலியல்லாஹு அன்ஹு, நபி ஸல்லல்லாஹு அலைஹி சொன்னதாக சொல்கிறாங்க. அப்போது நீ பாவங்களில் மூழ்கி இருந்தால் உன்னை இரவு தொழுகையை தொழ முடியாத அளவுக்கு அது உன்னை அமுக்கும். ஆக அன்பார்ந்த சகோதரர்களே, தொழுகை மிகப்பெரிய இபாதத் மாத்திரமல்ல, நமக்கு மிகச்சிறந்த ஒரு அல்லாஹ்வுடைய ஒரு கிஃப்டாக இருக்குது. ஆக அன்பார்ந்த சகோதரர்களே, தொழுகையை நாம் சரியாக இருக்கணும், இஸ்திக்ஃபார் செஞ்சுக்கிட்டே இருக்கணும். கவலைப்படுறீங்களா? கவலைப்படாதீங்க, இஸ்திக்ஃபார் செய்யுங்க. அஸ்தக்ஃபிருல்லாஹ், அஸ்தக்ஃபிருல்லாஹ் மிக குறைந்தது. சையதுல் இஸ்திக்ஃபார் இருக்குது.
சையதுல் இஸ்திஃபார், அல்லாஹும்ம அன்த ரப்பி லா இலாஹ இல்லா அன்த் ஹலக்தனி வ அன அப்துக். இந்த இந்த இஸ்திஃபார் சையதுல் இஸ்திஃபார் இதை ஓதணும். இதை ஓதி நீங்கள் பாருங்கள். அந்த ஓதி பார்க்குற அந்த காலகட்டத்தில் அல்லாஹு அக்பர், உங்களுடைய அல்லாஹுவிடத்தில் நீங்கள் உங்களுடைய அடிமைத்தனத்தை ஒப்புவிக்கக்கூடிய அதே நேரத்தில் அல்லாஹுவிடத்தில் நீங்கள் எப்பயுமே தூய்மையான ஒரு மனிதராக இருப்பீங்க. அல்லாஹ் எப்படி இருக்கிறான்னு சொன்னால், தூய்மையாளனாக, உள்ளத்தில் தூய்மை, உடையில் தூய்மை, செயலில் தூய்மை, இப்படி இருக்கக்கூடிய அந்த மனிதரை அல்லாஹ் நேசிக்கக்கூடியவனாக இருக்கிறான். அதனால் இஸ்திக்ஃபார் செஞ்சுக்கிட்டே இருங்க. இஸ்திக்ஃபார் செய்ய 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 உங்களுடைய கவலைகள் எல்லாம் குறையும். அதே மாதிரி திக்ருகளை அதிகமாக செய்யுங்க. திக்ருகளை செய்யுங்க. என்ன திக்ருகள் செய்யணும்? லா ஹவ்ல வலா குவத்த இல்லா பில்லா, லா இலாஹ இல்லா அன்த சுப்ஹானக இன்னி குன்து மினல் ஸாலிமீன். நிறைய துவாக்கள் இருக்கு, நிறைய துவாக்கள் இருக்கு. அந்த துவாக்களை எல்லாம் என்ன செய்யுங்க? ஓதிக்கிட்டே வாங்க. ஓதிக்கிட்டு வர்றபோது உங்களுடைய கவலைகள் எல்லாம் சுவடு இல்லாமல், எனக்கு அப்படி தான் இருக்குது. எனக்கு எப்பயாவது ஒரு மாதிரி ஒரு சூழ்நிலைகள் வந்தால் திக்ருகளை அதிகமாக செய்வேன். நான் ஏதோ எக்ஸாக்ரேட் பண்ணி பேசுகிறேன்னு சொல்ல வரல, வல்லாஹி சொல்கிறேன். அந்த திக்ருகள் என்னுடைய மனதை, என்னுடைய உடலை, என்னுடைய எண்ணங்களை தூய்மைப்படுத்தக்கூடியதாக இருக்குது. அந்த திக்ருகள் அல்லாஹ்வை நினைவுபடுத்தக்கூடிய அந்த நிலைகள் இருக்கிற போது நமக்கு மிக அழகான ஒரு நிலையை நம்முடைய உடலிலும் தரும், உள்ளத்திலும் தரும், நம்முடைய சூழ்நிலைகளிலையும் தரும். அதே மாதிரி குர்ஆனோடு அதிகமாக தொடர்பு வைங்க. கவலைப்படுறீங்களா? எடுங்க. ஒரு ஒரு சகோதரர் சொன்னார், எனக்கு எப்பெல்லாம் ஒரு விதமான கவலை வருமோ அப்போது குர்ஆனை எடுத்து திருப்பி நான் பார்ப்பேன். அப்போ படிக்கிற போது என்னுடைய கவலைக்கு தகுந்த ஒரு சொல்யூஷன் அந்த குர்ஆனுடைய ஆயத்தில் இருக்கிற மாதிரி நான் உணர்வேன். எத்தனை பேர் அப்படி உணர்ந்துருக்கிறோம்? குர்ஆன் எடுத்து படிச்சிருக்கிறோம், சும்மா எடுத்து படிப்போம். தர்ஜுமாவோடு எடுத்து படிக்கிற போது அல்லாஹ் அப்படி வழிகாட்டக்கூடியவனாக இருக்கிறான். இது அந்த சகோதரருக்கு அப்படி ஏற்பட்டிருக்கு. ஆக அல்லாஹ் அப்படிப்பட்டவனாக இருக்கிறான். அது மாத்திரம் இல்லை, துவா கேளுங்க. யா அல்லாஹ். ஏன்னா நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க எங்கே இருந்தாங்க? எங்கே போனாங்க? நம்ம இதுக்கு போனாங்க. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க பக்கத்தில் இருக்கக்கூடிய அந்த இடத்துக்கு போனாங்க. அங்கே பயங்கரமாக அவர்களை அடித்தாங்க, நொறுக்குனாங்க. அவங்கள என்ன சொன்னீங்க? தாயிஃப் நகரத்துக்கு போனாங்க. தாயிஃபில் அடித்தாங்க, நொறுக்குனாங்க. அப்படி 10 நாட்கள் அவங்க கஷ்டப்பட்டுட்டு எல்லாரும் அடித்து துவத்தி அப்படியே இரத்த காயத்தோடு வந்தாங்க. உட்கார்ந்தாங்க. உட்கார்ந்த நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் என்ன செய்யலை தெரியுமா? என்ன செஞ்சாங்க தெரியுமா? யா அல்லாஹ்னு கையேந்தி துவா கேட்டாங்க. யா அல்லாஹ், நீ மட்டும் என்னிடத்தில் ஏதாவது குற்றத்தையோ, நான் ஏதாவது தவறு செய்ததனால் எனக்கு நீ இதை தண்டனையாக தருவதாக இருந்தால் உன்னிடத்தில் நான் பாவ மன்னிப்பு தேடுகிறேன். அப்படி இல்லைன்னா நீ எனக்கு கொடுத்திருக்கக்கூடிய இந்த தண்டனையிலிருந்து, இந்த விவகாரத்திலிருந்து உன்னிடத்திலே போக்குவதற்காக ஆதரவு வைக்கிறேன் அப்படின்னு கேட்குறாங்க. துவா கேட்குறாங்க. யா அல்லாஹ், இதை நீக்கிறியா அல்லாஹ்? எனக்கு இதை தண்டனையாக தந்தால் நான் பயப்படுறேன். ஆனால் எனக்கு இதனை சோதனையாக நீ ஆக்கியிருந்தா இதிலிருந்து நான் விடுபடுவதற்கு உன்னிடத்தில் ஆதரவு வைக்கிறேன்னாங்க. அதனால் நம்ம கேட்கணும், துவா கேட்கணும். எப்பெல்லாம் கஷ்டம் வருமோ, எப்பெல்லாம் நஷ்டம் வருமோ, எப்பெல்லாம் நமக்கு துன்பங்கள், துயரங்கள் எல்லாம் வருமோ, அப்போ அல்லாஹ்விடத்தில் நாம் துவாக்களை அதிகமாக கேட்கக்கூடியவர்களாக இருக்கணும். ஆக அன்பார்ந்த சோதரர்களே, கவலைப்படாதீங்க. நான் இன்றைக்கி சொல்ல வந்த விஷயம் தான், கவலைப்படாதீங்க. ஒரு மீன் கவலைப்பட மாட்டான், ஒரு முஸ்லீம் கவலைப்படுவான். ஒரு முஸ்லீம் கவலைப்படுவான், ஒரு மீன் கவலையே பட மாட்டான். அவனுடைய வாழ்க்கை எப்பயுமே எப்படி இருக்குன்னு சொன்னால் சாதாரணமாக இருக்கும். அவன் தனக்கு உச்சமான சூழ்நிலை வந்துருச்சின்னு சொல்லி அப்படியே கையை உயர்த்தி அப்படியே ஆர்ப்பரிக்க மாட்டான். கஷ்டம் வந்துருச்சு அப்படிங்கிறதுக்காக தோண்டு போகவும் மாட்டான். எல்லாத்தையுமே சாதாரணமாக எடுத்து நடக்கக்கூடியவன் யாருன்னு சொன்னால் இறை நம்பிக்கையாளன். அப்படிப்பட்ட இறை நம்பிக்கையாளர்களாக அல்லாஹு தஆலா நம் அனைவரையும் ஆக்கி அருள் புரிவானாக. வ ஆகிரு தஅவானா அனில் ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன்.